ஆந்திரா ஹைதராபாத்துக்கு யார் அடிக்கடி போகிறா? என்ன காரணத்துக்கு போகிறான் தெரியாது, நீ கேட்டதும் இல்லை. ஆனால் அடிக்கடி பாஞ்சு பாஞ்சு போகிறானே, தப்பு இல்லையே. என்ன யாராவது இழுத்து வந்துடக்கூடாதுல்ல, அதான் சொன்னேன். காலை விட்டுவா. என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்கிய அமைதி. ஓராண்டு காலமாக செய்கிற தொழிலில் மன வருத்தமும் கஷ்டமும் பிரத்தியாரால இடைஞ்சலும் நடக்கா? உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்து பக்கத்தில் இறந்து போன ஒரு ஆவி ஒன்று உலாவுது. அது எப்படி அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால், 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இடத்துல இறந்து போனது. அதில் இருந்து உன்னுடைய தொழில் ஸ்தாபனம் இரிட்டேட்டா, மன இறுக்கமா, சுபிட்சமில்லாத நிலையில் தொழில் பார்க்க முடியாத மன வருத்தமும் பண நஷ்டமும் பிரத்தியாரால இடைஞ்சலும் நடக்கலையா? கால் வந்து ஓம் அங்காளம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? பக்கத்தில். சரி, இந்த தொழில் நஷ்டத்தை தீர்த்தாரேன். வேற என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. என்ன தொழில் ஆரம்பிக்க போற? அனாதை ஆலயம். அனாதைகளை அரவணைக்கக்கூடியது. அதுக்கு ட்ரஸ்ட் வச்சு பண்ண போகிறேன். அதுக்கு ஃபண்டு உதவியெல்லாம் வேணும்ல. ஒரு ஃபர்னிச்சர் சம்மந்தமான ஒரு கடையவும் ஆரம்பிச்சுக்கான். சரி, முதல்ல அந்த அனாதை இல்லத்தை ஆரம்பிச்சுக்கா. அடிச்சனால அந்த வருமானமும் உனக்கு வரும். எதிர்காலத்தில் அந்த தொழிலும் நீ பார்ப்பாய். நல்லது, பெரிய புண்ணிய கதை. ஜனவரி மாதத்திலிருந்து தொடங்கிறேன். சிறந்த நிலையில் நடக்கும், இடமும் அமையும், வெற்றி அடைவாய். சென்று வருங்க. கர்மசாமிக்கு கால் நோட்டு வரலாம். எந்த ஊருப்பா உங்களுக்கு? ராணிப்பேட்டை. என்ன கால் நோட்டு வரலாம். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஆஞ்சநேயா, ஸ்ரீராம். ஆஞ்சநேயர் கோயில் எங்கன்னா இருக்கு? அதான் உங்க ஊர் எல்லைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஆஞ்சநேயர் ஒரு தண்டாயத்தோடு நிற்காரு. அதான் கேட்டேன். கால் நோட்டு வாங்கினே. என்ன வேணும்? உன் பையன் ஒரு பெரிய தப்பு செஞ்சிருக்கான். தனக்கு வேண்டியவர்களுடைய பொருள்களை கூட கைப்பற்றி பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக குழப்பம் செஞ்சு தப்பு பண்ணியிருக்கான். புரியுதா? அதில் அவங்கெல்லாம் இப்போ பகையாகி போயிட்டாங்க. அதனால் போலீஸ் வழக்கு வரக்கூடிய நிலைமைகளில் இருக்குது. அவனை அதிலிருந்து காப்பாற்றி தரேன், அந்த கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும்? மீட்டி தரேன். இந்த அப்படி ஜெயிச்சுப்பா. மீண்டும் என்னை 3 முறை பாரு, சந்தோஷமா. அண்ணா காலம் வந்துடலாம். இடுப்பு அடிக்கடி வலிக்குது. எனக்கு இல்லை, அவருக்கு. சரி, வேற என்ன விசேஷங்கள்? வீடு என்ன குறை? 1 2 3 4 5. 1 2 3 4 5. தெற்கு மூலை பக்கத்தில். அதிலிருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா கருவேல முள்ளுகள் செடிகள்லாம் இருக்கா? அந்த இடைக்குள்ள போனேன். கொஞ்சம் பள்ளமும் கொஞ்சம் சதுப்பு நிலத்து தண்ணியும் கிடக்கா? அது பக்கத்தில் ஒரு கலையத்தில் செய்வனை சூழ்நிலை சுடுகாட்டு சாம்பல் இடுகாட்டு மண்ணும் வச்சு ஓதிருக்காங்க. அதனால் அந்த வீடு வளரல. இதான் நடந்த சம்பவம். கால் விட்டு வா. என்னடா பரமேஸ்வரா, நல்லா இருக்கிய? பேஷா இருக்கிய? அந்த வீட்டை வளர்த்து தாரேன், வளமாக நடத்தி தாரேன். வேற என்ன வேணும்? ஆமாம், அது எல்லாமே இப்படி ஒரு சூழ்நிலை தான். அதில் எந்த துயரமும் இல்லாமல் காப்பாற்றுறேன். காலையில் என்னை பார்த்துக்கோ. கொடு. காலையில் பார்க்காண்டான், அடுத்த வாரம் வந்து பாரு. ஓ, கூட்டத்தை கூட்டிகிட்டு நான் திரும்பி. அக்காவா, நீ மட்டும் தான் நிற்கிற. வா வா.
நோயுற்று தளராமல் நொந்தே மனவாடாமல் பாயில் கிடவாமல். யாருக்கு சோமில்ல வீட்டில்? வீட்டில் யாருக்கு சோமில்ல? உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது யாரே? என்ன செய்யுது? என்ன காரணம்? யார்ட்டையா போய் கேட்டியா? கேட்கற என்ன? என்னம்மா நீ இருக்க? என்ன விஷயம்? கையில் திரிசூலமேந்தி கொடூரமான பார்வையோடு ஒரு அம்பாள் கோபுரத்தில் இருக்காளே, யார் அவள்? மகிஷாசுர மர்த்தினி, மாகாளி, செங்காளி, அங்காளி இருக்கா. காலம் எந்த ஊர் உனக்கு? என்னம்மா? 2 தலைமுறைகளுக்கு முன்னால் உன்னுடைய வீட்டில் ஒரு அம்மன் தெய்வம் குடியேறி சாமியாடி சக்தி பெற்று இருந்துச்சு. அந்த தெய்வம்லாம் இப்போ வெளியேறிடுது. அதனுடைய விளைவாக 1.25 ஆண்டுகளாக இப்பொழுது பண நஷ்டமும் மன கஷ்டமும் ஏற்பட்டு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. திறன் மிகுந்த ஆம்பளையினுடைய நிர்வாகத்தில் குறைவு ஏற்பட்டு போச்சு. அதனால் இப்போ கடன்பட்ட மனதையும் குழப்பமும் இருக்கும். ஒரு பிள்ளை உன் சொல்லுக்கு அடங்காமல் மனக்குழப்பத்தை உருவாக்கி தெளிவற்ற நிலையில் இருக்கும். அதையும் வெட்டியாக்கி வெளியாக்கி தரணும். சரிண்ணா? உன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி ஓயாத சிந்தனையும் பயமும் உன் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ணி தந்துருக்கேன். கால் வந்து எந்த சத்தம் படப்படா ஒல்லியா இந்தா ஜெயிச்சு வா போ. வர வச்சு எவ்வளோ வட்டி கொடுத்த? வந்து தந்துடுவாங்க போ. நல்லா கர்மசாமிக்கு கேரள தேசம் மலையாளம் கேரளா. இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க? இந்த சாமி தமிழ்நாட்டுக்காரங்களை கூப்பிடுறாரு, ஆந்திராக்காரங்களை கூப்பிடுறாரு, மெட்ராஸ்காரங்களை கூப்பிடுறாரு, கேரளாக்காரங்களை பற்றி கொஞ்சம் கூட இறக்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டாரு. உண்மையா இல்லையா? நினைச்சிடலாம் கேட்டுக்கோ. ஏன்னா நீங்கள் என் சொத்தை எடுத்துக்கிட்டியே, அதனால உங்களை நான் கூப்பிடல. என்ன கணவன் மனைவி பாரி பர்த்தா யாரெல்லாம் வந்து வரட்டே விட வரட்டே எடுக்கணும். யாரும் நீங்களும் போகணும். ஓ നിങ്ങൾ മലയാളിയല്ലോ? കുറച്ചറി உட்காரலாம். மகனுக்கு பாஸ்போர்ட் கிட்டியோ? இன்னும் 6 மாதத்துக்கு பின்பு அவருடைய ஹெல்ப்புக்கு போகணும். அப்பொழுது அவருடைய நிலையான உத்தரமான பணி இவருக்கு கிட்டும். அது இவருக்கு நற்பலனையாக இருக்கும். கேட்டோ? நீங்கள் ஆத்திரப்பட்டு உதவி செய்து அதான் என் நஷ்டத்துக்கு காரணமாக இருக்கும். ஓகே, கால் விட்டுவா. என்ன தம்பி? இப்போதைக்கு ஓராண்டு ஒரு கொல்லம் வலிய கடன்களும் வஸ்துக்கள் விற்பனையும் மிக குழப்பமாக இருக்கும். உடலில் அடிக்கடி ஸ்திரீக்கு ஸ்திரீடம் ஏற்பட்டு பெரிய பிரச்சனையாகும். இந்த பிரச்சனைலாம் உண்டு. கேட்டோ? பின்ன உங்களுடைய கச்சவடம் சோதமான விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை உண்டு. இவைகளாம் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் மதி தானே. வேறு எந்த வேணும்? இவ்வளோ ரட்சப்படுறதுக்கு இன்னும் 6 மாதம் உண்டല്ലോ. நீங்கள் என்ன ஆத்திரப்படுது? சட்டு பொறிக்கணும். கால் வந்து இன்னும் 6 மாதம் இருக்கு. பாபா வாடா தம்பி, வா 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 வா. அதுக்கிடையில் இவ்வளோ ஒரு சிறிய சாம்பத்தியம் நடக்கும். தாம்பத்தியம் அல்ல, தாம்பத்தியம்னா தமிழில் வேற, சாம்பத்தியம்னா வருமானம் நடக்கும். அதுக்கு ஒரு வழிபடி தேவை. இந்தா ஜெயிச்சு வெற்றிகரமாக ஆகிடுவான். ஒரு தேவி சேத்திரம் துதிச்சு வரணும். வீட்டில் கொஞ்சம் தீபம் கத்திக்கணும். கேட்டோ? எல்லாம் சரியாகும். ஒரு சொர்ணம் ஒன்று உன்னைய கைவிட்டு போய் அதை மீட்டு தரலாம். ஓகே, நல்லா. நான் கொடுத்த ஞாரங்க கெட்டு போய் அப்படி பேடியாகி ஒரு ஸ்திரீ விடை வந்து யாரடியது? கால் உள்ட்டுவா. உங்களோட பரமேஸ்வரா மனத்திலாயோ
இருக்கட்டும் வரட்ட எந்த விழுந்தடிக்குது. உனக்கு வேற என்ன வேணும் மகளே? அந்த வழக்கை நான் வந்து ஜெயிச்சு தரணும்னு சொல்லிட்டேன். நான் கொடுத்த எலுமிச்சம்பழம் உனக்கு கெட்டு கருத்து போய் அதில் உனக்கு மனப்பயம், சாமியுடைய துணை நமக்கு கிட்டாது போயிருமோங்கிற ஒரு எண்ணம் இல்லையா? உன்னுடைய வழக்கை நான் வெற்றியாயாச்சு, ஜெயிச்சுப்போ. இந்த ஜனவரி மாதத்தில் அந்த பணி கிட்டும், ஜெயிச்சுக்கலாம். அது ஒன்றும் ஆப்ரேஷனுக்குரிய மேட்டர் இல்லை, ஒரு சாதாரண வண்டி தந்தை, பயப்படாங்க. நல்லா கருப்பசாமிக்கு எனக்கு என் பிள்ளைக்கு நல்லா ரட்சப்படக்கூடிய லைஃப் வேணும்னு கேட்டு வந்தது யார்? வரட்டை விட பிள்ளையார் எവിടെ உண்டு? அகத்தில் உண்டோ? கூட வந்தில்ல? காலம் நீங்கள் மலையாளம் அறிவிக்கணும். ஆப்பிட்டு வீட்டு பக்கத்தில் ஒரு தேவி சேத்திரம் உண்டா? உண்டுல்ல. கொஞ்சம் அப்புறத்தை போனால் ஒரு சிவன் சேத்திரம் இருக்குது, உண்டுல்ல. அப்புறம் ஒரு திருச்சி ரோடுக்கு போனால் ஒரு சர்ச்சு இருக்குது. கால் வந்துட்டு திருச்சி ரோட்டுக்கு இல்லைண்ணே, திருச்சி அப்படி மாதிரி என்னத்துக்கு சொன்ன மாதிரி சொல்லிடக்கூடாது. ஆமாம், அவர் போஸ்ட் ஆஃபீஸை எவ்வளோ போகணும்னு கேட்டிருக்காரு. ஈரோடு போய் திருச்சி வந்தால் பதினாரு. நான் திருச்சிக்கு தான் போஸ்ட்லேயே பண்ண போகிறேன், இதுக்கு ஈரோடு போய் ஏயா பண்ணணும்? பக்கத்தில் என்ன செய்யணும் பிள்ளைக்கு? கண்ண முடு. நைட்டெல்லாம் தெய்வீக கனவுகளும் பயப்படக்கூடிய கனவுகளும் வருது. உன் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஜோலி கிட்டும். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வரை நீங்கள் பொறுத்திருக்கணும், அதுக்கு நம்ம வாங்கி தரலாம். அதுக்கிடையில் கொஞ்சம் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குது, அவைகள்லாம் தீர்த்து தரும். ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக வந்து கொஞ்சம் கடன் பட்டு மனவேதனை உண்டு, அதை மாற்றி தந்தா மதியோ கால் உண்டு. நல்லதுதான். கர்மசாமிக்கு வீட்டில் ஒரு பர்த்தாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குன்னு யாரோ கேட்டிருக்க. யார் அது? மலையாளத்தில் வீட்டில் ஒரு ஆம்பளைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கேட்டது யார்? வஸ்து சம்பந்தமாக பிரச்சனை. கருப்பசாமி எல்லாம் சரி, வா. எந்த வஸ்து? காலம். நீங்கள் எവിടെ ஸ்தலம்? திருவனந்தபுரம். யாருக்கும் ஆப்ரேஷன் ஆகிருக்கும். முன்னால் 3 வருஷத்துக்கு முன்னால். பின்ன என்னது? நம்மளை என்ன சொல்லி கூப்பிட்டேன்? பர்த்தாவுக்கு உடல்நிலையில் பாதிப்புடையது யாரும் கேட்டேன். ஹஸ்பண்டுக்கு விரல் என்னாச்சு? காட்டாச்சு. நீங்கள் தான் அதை நான் சொல்கிறது நீங்கள் புரியலை, அவ்வளோதான் விஷயம். கால் வந்து சீக்கிரம் சரி ஆகட்டும்டா. மணக்காண்டாச்சு சோமரத்தில் எந்த ஊர் உங்களுக்கு? ஓ சரி ஓ சரி ஓ சரி. ஒரு வீட்டை விற்று தந்துட்டா உன் கடன்லாம் தீர்ந்துடும். அடிக்கடி வந்து கடன்காரங்களால் நச்சு தாங்க முடியலை, வீட்டை விலை பேசுகிறாங்க, பணம் கிட்ட மாட்டேங்குது, அப்படி மறித்து போகுது. அதுக்கு என்ன காரணம்? யாரும் தடுக்கிறாங்களா? ஏன் நடக்கலை? இதான் குழப்பம். இந்த கனியை கொண்டு போய் வை, உனக்கு பணமும் கிடைக்கும், வீடும் விற்று போ. நல்லா பக்கத்தில் வா, நல்லா வா. விட மண்டாரத்தாலை போயிருக்கியோ? மண்டாரத்தாலை போயிருக்கியா? அந்த அம்மா வாராளே, அதான் கேட்டேன். துணை உண்டு போ. கர்மசாமிக்கு வண்டி வாகனம் கடன்பட்டு வந்தது யார்? கேரளம். கடன்பட்டு வந்தது யார்? அது யாரு? யாரானு? யாரு காரி பர யானு? யாரானு? നിങ്ങൾക്ക് ഭർത്താ
പിന്നെന്താ നിങ്ങൾ പറയോ? ഓ കാലുണ്ട്. என்னுடைய பர்த்தான்னு சொல்றதுக்கு இவ்வளவு லேட்டா? சுவாமியே ஹரிகர சுதனே என்னப்பா வேணும்? தமிழ் நல்லா தெரியும் உங்களுக்கு. குருவாயூர் சொந்த ஊர், திருவாரூர் படிப்பு. இதுவரை என்ன தொழில் பார்த்து? அப்புறம் வந்து சென்னையில் என் நண்பர் ஒரு தொழில் தொடங்குறதா வச்சுருக்காரு. நல்ல ஒரு தொழில், அது வெற்றி அடையணும். அந்த தொழில் சீக்கிரமாக நடக்கும். அதில் நீ இணைந்து கொள்வாய். அதில் உனக்கு பணம் கிடைக்கும். தைரியமாயிரு. அவன் ஆந்திராவுக்கும் அவனுக்கும் ஒரு தொடர்பு உள்ள தொழிலாக நடக்கும். வெற்றி கிடைக்கும். வேறு என்ன வேணும்? பையன் நல்லா படிக்கணும். பையன் பேர் என்ன? தஸ்வின் ராகவ். பாருங்க 1 2 3 4 5 6 7 தலைநகர் எங்கே? டெல்லி. டெல்லியில் யார் உண்டு? இல்லை ஐஏஎஸ் கோச்சிங் போகணும் அப்படின்னு, சிவில் சர்வீஸ் எழுதணும் அப்படின்னு நடத்தி கொடுக்கணும். ஐயா தான் நடத்தி கொடுக்கணும். படிச்சிருவான், ஐஏஎஸ் ஆகுவான். அசத்தி வந்து இந்த கருப்பசாமிக்கு இப்போதைக்கு கடன் பட்டிருக்கல, இந்த நான் பணம் தந்துட்டேன். நல்லா இருக்கு. வாங்க பக்கத்தில் வா. இவன் உண்ணாவிரதம் இருக்காளாப்பா? உண்ணாவிரதம் இருக்காளோ? ஆ உடம்பு நல்லா இல்லை, அதான் உண்ணாவிரதம் இருக்காளான்னு. நல்ல சாப்பிடு, சந்தோஷமா. மகாவிஷ்ணு நாராயணனுடைய திருநாமத்தை பெற்று வாழ்வாய். வாழ்வாய். திருமால் பக்தரா நீ? கர்மசாமிக்கு வாழ்வாய். கர்மசாமிக்கு சாமி என் பிள்ளைக்கு நல்வாழ்வு கிடைக்கணும்னு கேரளாவில் வந்து கேட்டு வந்தவங்க. யாருக்கா? பொம்பளை பிள்ளைக்கு. வா வா. மலையாளத்து பக்கத்தில் மனம் கூடி சாயரியே கருப்பசாமின்னு கேட்டுறக்கூடாதுல்ல. இது யாரு? எங்கள் பர்த்தா எവിടെ? அவருடைய வீட்டில், உங்களுடைய வீட்டில். எந்த காரியமானும் கால் வந்துட்டு மயக்கம் எனது தாயகம், மவுனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம். நான் என்ன கண்ணீர் வரைந்த ஓவியம். என்ன வேணும்? வள்ளிய வள்ளிய நோய் இருக்கு. கண்ண முடியுமா? அழக்கூடாது. அழுதான் நான் சொல்கிறது ஆத்மாவில் பதிவாகாது, தெளிவும் கிடைக்காது. தாயே பாசமுடையவா, அங்கே தள்ளி போ. ஒன்றைத்தான் சொன்ன, எங்கே தள்ளி போ. கண்ணமுடைய கர்ச்சிப்பை துறப்போடு, என்னையும் மட்டும் நினை. மருத்துவத்தால் உன்னுடைய ஒரு பக்கத்து கிட்னி பாதுகாக்கப்படும். பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். ஆயுளுக்கு கண்டமில்லை. வேற என்ன வேணும்? இந்தா, நோயற்று தெளிவாக இருப்பாய். அடுத்து பேசுவோம் அம்மா பற்றி. வாங்க, இந்தா நல்லா இருக்கு. தொடர்ந்து என்னை பார்க்கணும். கர்மசாமிக்கு ஈரோடு. இன்னைக்கு கேரளம் இவ்வளவுதான். என்ன வருத்தப்படக்கூடாது. இவ்வளவாவது நம்ம நாட்டுக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படுத்திக்கிட்டார். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஈரோடு யாராவது இருக்கு? ஈரோடு ஓர் ரோடு சென்னிமலையா ஈரோடாடா? என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்றீங்கன்னா என்னடா ஹெட்டிக்கார போயில ஹோம்ஒர்க். எதிர்பாரா விபத்தின் காரணத்தினால் இரு கண்களினுடைய ஒளி பாதிக்கப்பட்டது. தலையில் உள்ள நரம்புகளை பற்றி ரிசர்ச் பண்ணுகிற பொழுது அது சேர்ந்தாலும் சேரலாம், பாதிப்படைந்தாலும் அடையலாம். அதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டார். உண்மைதானே? நான் உங்களுடைய நரம்பியலை பார்த்தேன். சரியாக 6.25 மாதத்துக்குள் அந்த நரம்பு இணைந்து இரத்த ஓட்டங்கள் தெளிவாக கிடைக்கும். மெல்ல மெல்ல இவனுக்கு பார்வை வழங்கப்படும் என்று நேற்று இரவு உத்தரவு. கால் வந்து
கவலையே பட வேண்டும். பழைய மனிதனைப் போல் அருமையாக பார்ப்பார். தலைக்கு அந்த சக்தி கிடைக்கும். என்ன செய்யும்? கிடைக்கும். உட்காருடா தம்பி. கொஞ்ச நேரம் கண் எமைகள் ரெண்டையும் மூடிக்கா. பக்கத்தில் வா. கத்தி எடுத்துக்கலாம். குட்டி பேரா உன் பேர் என்னடா? இந்தா இந்த 2 பேரையும் இப்படி நீச்சு மாறடே. அவன் பிடிச்சிக்குவான். ஏதாவது பிரகாச ஒளி தெரியுதா? இருட்டாவே தெரியுதா? ஒளியா தெரியுதா? கொஞ்சம் கூட ஒளி தெரியலை. அப்படித்தானே? இன்னையிலிருந்து 7வது நாள் கண்ணை திறக்கும் பொழுது ஒரு ஒளி தெரியும், இருட்டு மறையும். என்ன இந்தா நான் சொல்றத குடி பாப்பா. கையனிட்டு கூப்பிடுப்பா சாமிய. வழிபாட்டு மாரியப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருவாக்கு சித்த ஐயப்ப சாமிக்கு, முப்பதுக்கோர் தேவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திகளுக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, பட்டினத்தார் திருவள்ளிக்கு, திருச்செந்தூர் ஒருவருக்கு, செந்தூர் முருகனுக்கு, பூயரை கருப்பசாமிக்கு, பூயரை கருப்பசாமிக்கு, பூயரை கருப்பசாமிக்கு அதற்காம் வைக்கப்படும். கொஞ்ச நேரம் கண்ணை பொத்தியே வச்சுக்கா. திறக்கலாம். நல்ல வெளிச்சமா தர. இருட்டு குறைந்து வருதா? ஒளி தெரியுதா? மூன்று நாட்கள் கால அவகாசத்தில் இருட்டு மறையும், முழுமையான ஒரு ஒளி தெரியும். அதுக்கு பிறகு 6:45 மாதத்துக்குள்ள மெல்ல மெல்ல கண் பார்வையை கொண்டு வந்து சேர்த்து. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு இந்தாடா ஜெயிச்சு வா. இந்த கனியை நாளைக்கு சாப்பிடு, இந்த கனியை அடுத்த நாள் சாப்பிடு. தேய்ச்சி குளிச்சிருங்கப்பா. இன்னைக்கு உத்தரவு இது மட்டும்தான். பாக்கி எதுவுமே பேசக்கூடாது. வெற்றி உண்டு. வா, எதுவுமே பேசக்கூடாது. ஒளி தெரிய வேண்டும், வழி தெரிய வேண்டும். நல்லா இருக்க போயிட்டு வாடா சென்னிமலை சிற்பி. கந்தர்கோலமாக இருக்கிறாய். கால் ஒன்று வா. கந்தர்கோலம்னு என்ன அர்த்தம்? வெண்ணிதாரங்கள்னு அர்த்தம். பண்டாரமாயிருந்து பழனியாண்டியாகி. என்னடா வேணும்? கண்டுக்கிடாம போறான். அடுத்து பணம் கேட்கறதுக்கு ஆள் வருது, கொடுக்கறதுக்கு ஆள் வர மாட்டேன். ஆனால் இப்போ கொடுக்கணும்னு சொன்னால் இன்னொருத்தங்கிட்ட வாங்கி தான் கொடுக்க முடியும். வாங்கிட்டு ஒன்றும் கிடையாது. இருக்கிற டாக்குமெண்ட்டை கூட அடுத்தவங்கிட்ட கொடுத்து ஊருகா மாதிரி ஆக்கிட்டேன். கால் கடிக்கார பையன் நல்லது செய்யட்டும். வரலாம். இந்தா வருமானத்துக்குரிய வழியை வகுத்துத்தார, கஷ்டத்திலிருந்து நிவாரணம் பண்ணித்தார. வெற்றி உண்டு. பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார். கருப்பசாமிக்கு பழனி மாமலை, பழனி மாமலை. அடுத்து கொடைக்கானல், பழனி கொடைக்கானல், கொடைக்கானல் காலம் சொல்லலாம். புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுற கேடு முன்னே. அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும்
வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? மூக்கு வலி நடக்க விட மாட்டேன். இப்போ என்ன வேணும்? நல்லா பண்ணணும். ஒரு தொழிலும் பக்கத்தில் வாங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1 2 3 4 5 6 வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இடது பக்கத்தில் ஒரு போட்டோ கிடக்க. யார் போட்டாது? சாமி முருகன் போட்டான், விநாயகர் போட்டான், எல்லா போட்டான். ஒரு மனுஷன் போட்டாவும் கிடக்க. பெரியவங்களுடைய போட்டோ எது இருக்கா உள்ளுக்கு? எனக்கு தெரியுது. ஏதாவது மண்ணுக்குள்ள இருந்தா சரி, கால் வந்துட்டுவாங்க. ஒரு சித்தருடைய நடமாட்டம் அங்கே இருக்குப்பா. கால் வந்துட்டுவாங்க. முதுகுத்தண்டு வளைந்து போயிருக்கு. சும்மா ஒண்ணு. உன் வீடுகளை போய் பார்த்தப்பா, ஒரு சித்தருடைய ஐக்கிய நடமாட்டம் உள்ள இருக்கு. அதே மாதிரி 1.25 ஆண்டுகளாக கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் பண தட்டுப்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. சில பேர்களால் ஏமாற்றப்பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறீங்க. அதில் தோட்டம் துறவு பற்றிய வர்த்தகங்களும் இருக்கு. இவைகள்லாம் மாற்றி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த தை மாதத்திலிருந்து தொழில் அமையும். தைப்பூசத்துக்கு பிறகு நடக்கும். ஆனந்தமாக இருக்கும். கொடைக்கானல் ஊருகட்ட குப்பை. வா அண்ணா, வணக்கம். கர்மசாமிக்கு அடுத்த பைசல் வள்ளியூர் திசைன விளை பணகுடி. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கடன்பட்டு மனவேதனை அடைந்து துயரமுற்று கொண்டு இருக்கிறாய். இப்பொழுது அங்கே இருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பம் அங்கே இருக்கிறது. இந்த நிலைகளுக்கு சில பேர்களால் எதிர்ப்பு தெரிவித்து ஓயாத சண்டையும் சச்சரவும் விட்டு நடக்கிறது. அதில் உன் புருஷன் இன்னும் திருந்தாத நிலைகளை அடைந்து இருக்கிறான். அவன் மனத்தை மாற்றி பக்குப்படி தந்தா போதுமா? கால் வலுத்துவா. அதான் சொல்ல, அடிக்கடி சண்டை வந்துட்டு எடுக்கணும்னு சொல்கிறேன். இந்தா, இனிமேல் யாராலும் இடைஞ்சல் வராது. உன் புருத்தனும் திருந்துவான், உன் கடனும் தீரும். அப்படி நல்லா வர வச்சிருவோம். போயிட்டு அந்த வரியை தீர்த்து தாரேன். இன்னும் 3 முறை சந்திச்சிருக்கு. சரியா? வாப்பா பார்க்க. ஒரே ஒரு கேள்வி உன் உள்ளத்தில், ஆஸ்பத்திரிக்கு அவள் போகவா வேண்டாமான்னு கேட்பேன். அதான உண்மை. 3 முறை என்னையை பார்க்கட்டும். வலி நிவாரணம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். பக்கத்தில் வா. ஒரு காரியம் கேட்டிருந்தேன் சாமி, அது நிறைவேறல சாமி. நம்மகிட்ட சொல்லிட்டு போன ஒரு இடம் பிரச்சனை. அந்த இடத்த மற்றவங்க கொஞ்சம் அபகரித்து வச்சுருக்காங்கப்பா. டாக்குமெண்ட் எழுதி கொடுக்கவே வச்சுருக்கேன். யார்கிட்ட இருக்குது டாக்குமெண்ட்டு? வேற விட்டுருக்கு. அப்போ நான் இப்போ என்ன சொன்னேன்? உரிமையை இன்னொருத்த வச்சுருக்கிறார். அதை நான் திருத்தி தரேன். கொஞ்சம் பொறுமையாயிடும். வெற்றி ஆக்கிட்டார். இருக்கட்டும், காப்பாற்று. 3 முறை பாருங்கள். வள்ளியூர் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, கடலும் மலையும் காற்றும் நீரும் பூமி மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டார், மதத்திலேறிவிட்டார். இன்பமும் காதலும் இயற்கையின் நியதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி, பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே, மனிதன் மாறிவிட்டான், மதத்தினேறிவிட்டான். உன் பிள்ளை வாழ்க்கையை பிரிஞ்சிருக்கு. அந்த ஆம்பளையுடைய மனம் மதம் பிடிச்சது மாதிரி மனக்குழப்பமும் மதிக்குழப்பத்தையும் பெற்று இருக்கிறான். இன்னொருத்தருடைய சொல்ல கேட்டுக்கிட்டு பொண்டாட்டியை வெறுத்து அடித்து ஒதுக்குறான். ஆனால் அவன் மனத்தை திருத்தி இணைச்சி வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். நிலை மாறினால் நியமம் மாறுவான்,
பொய் நீதியும் வேதமும் பேசுவான். வயிற்றுல பொல்லாத நோய் ஒன்றும் கிடையாதுப்பா, உஷ்ணத்தால் வலியும் வேதனையும் வந்திருக்கு. அதை தீர்த்து தெளிவு பண்ணித்தாரேன். அதுக்கு ஒரு காரணம் நடந்திருக்கு. உன் மேலே போட்டி பொறாமையால் கொஞ்சம் மாந்திரிகம் செய்து உன் தொழிலில் நஷ்டம், உடலில் கோளாறு, மனதில் வீக் எல்லாம் நடக்கும். எல்லாம் மாற்றியாச்சு. இந்த ஆனந்தமாக இருக்கு. வரலாம் வாப்பா. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வானே. என்னென்ன பிள்ளை?